முதல்ல ஒரு பெரிய கைதட்டல் உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க எல்லாருமே கொடுக்கணும். ஏன்னா இவ்வளவு அருமையான ஒரு பள்ளிக்கூடம், உங்களை ஒரு அமைதியான சூழ்நிலையில பசுமையான ஒரு இடத்துல ஹாரன் சவுண்ட் எதுவும் இல்லாம, ஒரு பொல்யூஷன் இல்லாம நம்ம குழந்தைங்க நல்ல காத்த சுவாசிச்சு படிக்கிறதுக்கே பெரிய விஷயம். நீங்க கோயம்புத்தூர் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பொல்யூஷன் இருக்குது, எவ்வளவு டிராபிக் இருக்குது, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது. ரொம்ப ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க மேனேஜ்மெண்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட என்ன பெரிய விஷயம் நான் இங்க பார்த்தேன்னா, இவங்க எல்லாம் ஸ்டேஜ் ஏறி மைக் புடிச்சு பேசுறது. இந்த ஸ்டேஜ் ஏறி மைக் புடிச்சு பேசுறதுக்கு எனக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணி 10 வருஷம் கழிச்சுதான் எனக்கு இந்த மைக் கையில கிடைச்சிச்சு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் 11ஆம் வகுப்பு படிக்கையிலேயே அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சோ பேரண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, மெயினா என்னோட விஷயத்த வந்துடுறேன். ஒரு பெரிய ஒரு குக் கிராமத்துல மெயின் ரோட்டுக்கு 2.5 கிலோமீட்டர் நடந்து போய் தான் நான் பஸ் ஏறணும். பேக் தூக்கி போட்டுட்டு 3ஆம் வகுப்புல இருந்து பஸ் ஏறி போய் 35 பைசா எனக்கு அப்ப டிக்கெட் டவுன் பஸ்ஸுக்கு. எங்க ஊர்ல இருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஸ்கூல்ல போய், கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சு வந்தோம். ஒரு விவசாய குடும்பத்துல, நடுத்தரமான விவசாய குடும்பத்துல தன் மகளை படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோட இருந்த ஒரு அப்பானால நான் படிச்சு உங்க முன்னாடி இங்க வந்து நிக்கிறேன். ஏன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு என்ஜினியரிங் தான் நீ படிக்கணும்னு எங்க அப்பா சொல்லும் பொழுது, நான் என்ஜினியரிங் எல்லாம் படிக்க முடியாதுப்பா, எனக்கு அங்க போறதுக்கு பயமா இருக்கு, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, அங்க எல்லாம் டவுன்ல இருந்து வந்திருப்பாங்க, நான் அவங்க கூட எல்லாம் என்னால போட்டி போட முடியாதுன்னு சொன்னதுனால ஒரு வருஷம் நான் வீட்டுல உட்காந்துருந்தேன் சும்மா. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் எல்லாம் சொன்னாங்க, இல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம்ப்பா, இனி எல்லாம் என்ன 12ஆவது முடிச்சாச்சு சொல்லும் பொழுது, இல்ல படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல தாராபுரம் ஒரு ஊர்ல போய் இருக்கிற ஒரே கல்லூரி, அங்கதான் ஒரு மோசமான கல்லூரி, அந்த கல்லூரியில கூட பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்த்துனாங்க. அப்படியே படிச்சு ஒரு தான் மேல வந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க எல்லா பேரண்ட்ஸுமே எனக்கு தெரிஞ்சு நமக்கு கிடைக்காத விஷயங்கள் நம்ம குழந்தைக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீங்க கண்டிப்பா இங்க அனுப்புறீங்க. அந்த வேலையை இவங்க ரொம்ப செவ்வனே செஞ்சுட்டு இருக்காங்க உண்மையா சொல்ல போனா. ஏன்னா ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்துல போய் ஒரு 2000-3000 குழந்தைங்க படிக்கிற வரைக்கும் நமக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாத்துக்கும் கிடைக்காது. யாரு ரொம்ப எக்ஸலண்டா இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் ஸ்டேஜ் ஏற்றுவாங்க. நம்ம குழந்தைங்க வெறும் அங்க உட்காந்து கை தட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 3 விஷயம் ரொம்ப முக்கியமா எஜுகேஷன்ல நான் 25 வருஷம் வேலை பார்த்ததுல 3 விஷயம் முக்கியமா சொல்றாங்க. ஒன்னு நாலேஜ், இன்னொன்னு ஸ்கில், இன்னொன்னு ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. நாலேஜ் அப்படிங்கிறது அறிவு, படிப்பறிவு, என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சயின்ஸ், பிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, சப்ஜெக்ட் நாலேஜ் அந்த மாதிரி. ஸ்கில்ங்கிறது வந்து 2 டைப்பா இருக்கு. சப்ஜெக்ட் வச்சு ஸ்கில் இருக்கணும், இன்னொன்னு வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ்ங்கிறது என்னன்னா, இந்த மாதிரி மேடை ஏறி ஸ்டேஜ் ஏறி யார் இருந்தாலும் பயப்படாம மைக் பிடிச்சு பேசுறது ஒரு ஸ்கில். அந்த பேசுறப்ப தடுமாறாம அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இங்க நிக்கிறாங்க இல்லையா, அந்த கரேஜ் ஒரு ஸ்கில். ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நல்ல விதமா பேசுறது, பழகிறது, ஒரு குழந்தைங்க கூட பழகிறது, ஒரு பஸ்ல போகும்போது ஒரு பெரியவங்க வர்றாங்க உடனே எந்திரிச்சு இடம் கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த கம்பேஷனேஷன், அது ஒரு ஸ்கில். இதெல்லாமே சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு நிறைய கொட்டி கிடக்குது, நிறைய பேர் படிச்சுட்டு வெளியில வராங்க. ஆனா இந்த படிச்சுட்டு வர்றவங்களுக்கும் வேலை வாய்ப்புக்குமான மேட்சிங் வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுதுன்னா இந்த ஸ்கில்ஸ், இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ், அதை வந்து இவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாக்குறது. நான் காலேஜ்ல கெஞ்சுவ பசங்களை, டே ஸ்டேஜ் பேசுங்கடா, பதறுவானுங்க. பட் இவங்க ஒருவேளை நாளைக்கு காலேஜ்ல போயிட்டு இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா they will not hesitate, உடனே அவங்க ஸ்டேஜ் ஏறுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான பழக்கம் இங்க இருக்கு. சோ அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் இங்க ரொம்ப நல்லா கொடுக்குறாங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து நான் குழந்தைங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒன்லி இன்ஜினியரிங், ஒன்லி நீட் மட்டுமே கிடையாது. உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நார்த் இந்தியாவில வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணி கலெக்டராவோ அல்லது அடுத்த லெவல் IRS, IFS எல்லாம் போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4% தான் அதுல போறாங்க. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், உண்மையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சோ நீங்க ஒரு குழந்தைங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ற, பேரண்ட்ஸ்க்கு சொல்ற, 9th-லயோ 10th-லயோ +1லயோ நீங்க ஒரு கோல் பிக்ஸ் பண்ணிக்க. என்ன பார்க்க போறாங்க அதை நோக்கி மட்டும்தான் என் குழந்தைகளை நான் வந்து பயணம் பண்ண விடுவேன். நீங்களும் அதுதான் முடிவு பண்ணிக்கணும். எனக்கு இதுதான் தேவைன்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் முடிவு பண்ணிட்டு அதை நோக்கி பயணம் செஞ்சு அந்த கோலை அச்சீவ் ஆகிறதா ரொம்ப முக்கியம்.
எல்லாருமே நீங்க கேட்டீங்கன்னா ஏன் இந்த குரூப் எடுத்த +1ல எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாங்க, நான் எடுத்தேன். காலேஜ்ல வந்து ஏன் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த, எல்லாரும் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாங்க, நானும் சர மேடம் அப்படிதான் சொல்லுவாங்க. பட் அப்படி இல்லாம அதற்கான இலக்கு என்ன, எதற்காக இந்த படிப்பை படிக்கணுங்கிறது பேரண்ட்ஸ்க்கும் தெளிவு இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமா அந்த தெளிவு இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். நம்ம ஏன் வெறும் அப்பா சொல்லும் பொழுது இன்ஜினியரிங் படிக்காம விட்டுட்டோம், வெறும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு, எம்எஸ்சி படிச்சு, எம்ஃபில் படிச்சு, பிஹெச்டி படிச்சு ஒரு பிரின்சிபல் ஆகி இப்படி வந்து உட்காரணுங்கிற அவசியம். இப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், எனக்கு ஒரு வேலை என்னை சரியா வழி நடத்துற, கிராமத்துல பிறந்த பொண்ணா இருக்கிற எனக்கு அறிவு இருக்குதுன்னு தெரிஞ்சு என்னை வழி நடத்துற ஒரு ஆள் இருந்தா நிச்சயமா நான் ஒரு கலெக்டர் ஆயிருப்பேன். எனக்கு அதுக்கான அறிவு இருக்குது. அதை வந்து 48 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் நான் உணர்றேன். அதை நம்ம குழந்தைங்களுக்கு நீங்க அதை மிஸ் பண்ணாம சொல்லி கொடுங்க. என்ன மாதிரி உங்களுக்கு தெரியலனாலும் நான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை கேட்டுக்கிறேன். +1 +2 9th இருந்து கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் கொடுங்க. நிறைய என்னென்ன கெரியர்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போலாம். வெறும் காலேஜ் மட்டும் கிடையாது. ஒரு காமர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வெறும் பிகாம், எம்காம், அக்கௌண்டன்ட் போலாங்கிறது மட்டும்தான் தெரியும். அதை தாண்டி ஆடிட்டர், சிஏ இருக்கு, சிஎம்ஏ இருக்கு, ஏசிசி இருக்கு, ஏகப்பட்ட ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்கு. கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த வாய்ப்புகள் என்னன்னு பேரண்ட்ஸ் நீங்களும் சொல்லுங்க. உங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியலனா ஸ்டூடெண்ட்ஸ் யூ ப்ளீஸ் கெட் தட் டேட்டா. உங்களுக்கு ஏஐ டூல்ஸ் நிறைய வந்துருச்சு, சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி, கோபைலட், என்னென்னமோ இருக்கு. நீங்க போட்டீங்கன்னாவே கூகுள்ல சொல்லிடும். அது சாட் ஜிபிடி போட்டீங்கன்னாவே சொல்லும் நான் இதுக்கப்புறம் என்ன படிக்கணும், என்ன வாங்கணும். ஆனா அது எல்லாத்துக்கும் மேஜரான விஷயம் வந்து நம்ம சுய கட்டுப்பாடோட, ஒழுக்கத்தோட, போனுக்கெல்லாம் அடிமையாகாம என்னுடைய குறிக்கோள் இதுதான் அப்படின்னு வாழ்றதுதான். உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், பின்னாடி இருக்கிற குழந்தைங்களுக்கும் நான் சொல்றேன், அதை பண்ணுங்க. எல்லாரும் வாழ்க்கையில நல்ல மிகப்பெரிய ஆளா வந்து இந்த இதழ் நேஷனல் பப்ளிக் ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கணும். இந்த அருமையான வாய்ப்பு உங்களை என்னைய வந்து ஜெயா இன்வைட் பண்ணும்போது நான் சொன்னேன், என்ன ஜெயா நான் வந்து பேசுறது, ஏன்னா நான் எல்லாமே 100 கல்லூரிக்கு மேல போயிருக்கேன். ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா காலேஜுக்கும் போயிட்டு இருக்கேன். ஆனா அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா படிச்ச ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்க்கு தான் நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். அது வந்து எங்க சப்ஜெக்ட் சம்பந்தமான விஷயங்கள் தான் நான் பேசியிருக்கேன். பட் இப்படி ஒரு பொது மேடையில எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜெயாவுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதை நான் திருப்பி உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, எந்த தடைகள் வந்தாலும், எந்த தோல்விகள் வந்தாலும் குழந்தைகளை முதல்ல ரொம்ப பேம்பர் பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ்க்கு நான் கேட்டுக்கிறேன், என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்து கேட்கறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தாலும் இல்ல, என் ஜெனரேஷன்ல இல்ல, இப்பவும் நானும் பண்றதில்ல, நீங்களும் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கிராமப்புறங்கள்ல அந்த மாதிரியான சூழ்நிலை வரல. டவுன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. அதனால என்ன வேணுங்கிறத வாங்கிடுவாங்க. எதுவா இருந்தாலும் அவங்களையே செய்ய விடுங்க. பொண்ணுங்களா இருந்தாலும் பசங்களா இருந்தாலும், மெயினா பொண்ணுங்களை பெற்றவங்களுக்கு சொல்றேன், அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க. என்ன சுதந்திரம்னா கட்டுப்பாடோட சுதந்திரம். ஒரு பஸ் ஏறி போகணும், வரணும் அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க, நான் 3ஆம் வகுப்புல இருந்து பையன் தூக்கி போட்டுட்டு தனியா தான் ஸ்கூலுக்கு போயிட்டு தனியா தான் வந்தேன். 8th படிக்கிறதுல இருந்து எங்க அப்பா அம்மா எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததே கிடையாது. காசு கொடுத்துருவாங்க, நான் டவுனுக்கு போய் நான் எனக்கு தேவையானதை நான் தான் வாங்கிட்டு வருவேன். அந்த 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 செல்ஃபா இருக்கிற அந்த விஷயம், சுயமா அவங்களுக்கு தேவையான கஷ்டமோ நஷ்டமோ அவங்க அதுல பட்டு வளர்ந்து மேல வரும்பொழுதுதான் அவங்க ஒரு நல்ல மனிதனா வருவாங்க. சோ இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப நல்ல விஷயங்களை உங்களுக்கு பண்ணிட்டு இருக்குது. இந்த ஸ்கூல் இன்னும் மென்மேலும் வளரணும். நீங்க எல்லாமே உங்க குழந்தைங்க இங்க வந்து சீஃப் கெஸ்டா வந்து நின்று பேசுறத திருப்பி நீங்க வந்து இந்த மேடையில பாக்கணும். இந்த மேடையில முதல்ல நான் நிக்கிறேன்னு சொல்றாங்க. சோ அதை மனதார வாழ்த்தி எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ லெவல்ல வந்து நீங்க தான் இங்க இன்ஸ்பிரேஷன், இங்க இருக்கிற எல்லாருக்குமே. சோ தேங்க்யூ சோ மச். அண்ட்